ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1837வது காலை மன்னா செய்தியை கேட்க தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காலை மன்னா நேயர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் இந்த நாளில் நடத்துவாராக. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த நாளில நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சுகத்துக்காக, படித்த பாடங்கள் மனதில் தங்கும்படியாக, கேட்கப்படுகிற கேள்விக்கு தகுந்த பதிலை எழுதும்படியாக, எல்லாருக்கும் நல்ல மார்க்கு எடுக்கும்படியாக ஜெபிப்போம். அதோடு சேர்த்து ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவனையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோது சொல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் பரிந்து பேசுகிறார். அதாவது எழுப்புதலுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த சில காலை மன்னா நிகழ்ச்சியிலே நாம் யாரெல்லாம் வேதத்தில் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்க இதுக்கு முன்னால் உள்ள செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் யார் பரிந்து பேசுகிறார் சொல்லி நான் பேசிக்கொண்டு வந்தேன். நீங்க அதை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆபகுக் பரிந்து பேசுகிறார். அதாவது ஒரு எழுப்புதலை பார்க்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக எழுப்புதல் வர வேண்டும், ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்துல எழுப்புதல் வரணும். இங்கே பாபிலோனியர்களால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டாகிறது. என்ன பிரச்சனைய ஆபகுக் பார்க்கிறார் அப்படின்னா, இங்க கொடுமை, அது மாத்திரமல்ல, இங்க அக்கிரமம், தீவனை, கொள்ளை, கொடுமை, வழக்கு, வாதை, நியாயப்பிரமாணம் பலனற்றதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான். இதையெல்லாம் ஆபகுக்கு பார்த்துதான் தேவனிடம் பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். தேவையில்லாத பிரச்சனையை நம்மள்கிட்ட கொண்டு வந்து அவங்க பலி போடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்க கூடும். அப்பொழுது கூட நம்ம கூட சொல்லியிருப்போம், எதுவரைக்கும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தரல, எதுவரைக்கும் ஆண்டவரை சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம். என்னை சுற்றி எத்தனை அநியாயம் அக்கிரமெல்லாம் நடக்கு, நீங்க ஒரு வார்த்தைக்கு கூட பதில் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஆபகுக்கும் இப்படிதான் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். ஆபகுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா மறுபடி பல வார்த்தைகள் இங்கே சொல்லுகிறார். அதுல சில வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், அதுல குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிவிலை விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறார். அப்படி என்றால் நம்மை சுற்றி அநேக அக்கிரமம், அநியாயம், வாத, அது மாத்திரமல்ல பிரச்சனையை கலப்புறவங்க இருந்தாலும் கூட நாம் பரிந்து பேசிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுப்பார். நாம் அதுவரை சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தரிசனத்தோடு நாம் இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிந்து பேசும்போது அதற்கு முடிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எப்படி ஒரு துவக்கம் என்றால் ஒரு முடிவு இருக்குமோ, ஒரு ஆரம்பம் என்றால் ஒரு முடிவு இருக்குமோ, நம்முடைய ஜெபத்துக்கும் நாம் பார்க்கிறோம் பார்த்தீங்களா, சில கொடுமைகள், அநியாயம், பிரச்சனைகள், அதுக்கு மத்தியில கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்காக எழுப்புதலுக்காக பரிந்து பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். நாங்களும் எங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் உம்மிடம் பரிந்து பேச ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற காலங்கள் வரும்போது என் பதில் தருவீர் என்ற நிச்சயத்தோடு இன்னும் நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை மாற்றுவதற்கு ஆண்டவர் வழிகளை உண்டாக்குங்க. விசேஷவனமாய் தொடர்ந்து உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதன் ஜெபிக்கிறேன். தடைகள் விலகட்டும், மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.